கடகராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இது நாள் வரைக்கும் பட்ட பாடுகளுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுதுன்னு பாருங்கள். ஒரு மாற்றம் கிடைக்கணும். மாற்றம் என்பது ஒரு முன்னேற்றத்திற்கான வழிவகையை செய்வதாக இப்போ பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையும் நல்லா இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நிறைய அனுபவிச்சாச்சு கஷ்டத்தை. ஏதோ ஒரு வகையில் எப்படியே அனுபவிச்சிட்டிங்க. உங்களால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சொல்லப்போனால் கடகராசிக்கு அதான். நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் செஞ்சு உங்கள் தலையில் வச்சுட்டு போயிருப்பாங்க. இதை தானே இவ்வளோ நாளாக அனுபவிச்சிங்க. இதுக்கு மேலே மாற்றம் வருதுங்க. ஒரு குறிப்பிட்ட இதையே தான் அனுபவிச்சிருக்கீங்க. சொல்ல முடியாத அளவுக்கு வலி. சொந்தக்காரங்கன்ற பேரில் வச்சது, நண்பர்கள்ன்ற பேரில் வச்சது, தெரிஞ்சவங்கன்ற பேரில் வச்சது, அப்பா அத்தனையும் தாண்டி இதை வந்துட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க. கடகராசிக்கு இப்போ நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க. குரு உங்களுக்கு சரியான அமைப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. தொழில் வளர்ச்சி கிடைக்குது. தொழிலில் மாற்றம் ஏற்படும். இந்த தொழிலேருந்து வேறு தொழில் செய்யலாமானா செய்யலாம். புதிய தொழில் நான் தொடங்கலாமானா தொடங்கலாம். முதலீடு போடலாமானா போடலாம். அந்த காலகட்டம்லாம் வந்துடுச்சு. சரியாக போட்டுக்கோங்க. கடன் மட்டும் வாங்காமல் செய்யுங்க. ஏன்னா கடன் வாங்கக்கூடிய நேரத்தில் இப்போ நீங்கள் இல்லை. கடன் வாங்கினா வளரும். செவ்வாய் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கார். அதனால் தேவையில்லாத வீண் விரயமும் கடனும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கையில் என்ன இருக்கோ அதை வச்சு முன்னேறத்துக்கான வழிவகையை தேடுங்க. கடன் வாங்கி என்றைக்கும் முன்னேறவே முடியாதுங்க. அது எந்த நேரம் சரி இருந்தாலும் கிரகம் சரி இருந்தாலும் கடன் வாங்கி முன்னேறினதா சரித்திரமே கிடையாதுங்க. அதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தை கடத்துறதுக்கும் நகர்த்துறதுக்கும் தான் நமக்கு கடன் பயன்படுது. முன்னேற்றத்திற்கெல்லாம் கிடையாது. அதனால் முடிந்த வரைக்கும் கடனை தவிர்த்துடுங்க. குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தாலும் சில சமயங்களில் உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே சின்னதாக வாக்குவாதம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லையா கலந்து ஆலோசனை பண்ணுவீங்க. ஏதோ ஒரு விதத்தில் 2 பேருக்குள்ளே ஒரு பேச்சு நடைபெறும். அது வெற்றியாக தோல்வியாக எடுத்துகிட்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமண யோகம் உண்டாகுது. குழந்தை பாக்கியம் உண்டாகுது. படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. மேற்கல்வி போகிறவங்க நல்ல கல்விக்கு, அவங்களுக்கு பிடித்தமான கல்விக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த பந்தத்துக்கு கூட ஓரளவுக்கு உங்களுக்கு நட்பு ஏற்படும். இது நாள் வரைக்கும் எதிரும் புதிருமா இருந்தவங்க கூட கொஞ்சம் பேசிக்கலாம் செய்வீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குங்க. சூரியனும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். சூரியன் நவகிரகங்களின் தலைவன் உங்களுக்கு பக்குவமாக இருந்தாலே எல்லாம் கிடைச்சிரும். வேலை வாய்ப்பெல்லாம் நல்லா கிடைக்கும். போகிற இடம்லாம் புகழ் ஏற்படும். செய்யும் தொழில் சிறப்பாக இருக்கும். விரக்தி இல்லாமல் வேலை செய்வீங்க. எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக கோபமாக செஞ்ச நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அழகாக செய்வீங்க. எந்த டென்ஷனுமே இருக்காது. முகமே அமைதியாக இருக்கும். இதையெல்லாம் உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறார். அதே போல் ஆசீர்வாதம், மற்றவர்களோட ஆசீர்வாதம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சாலே போதுங்க. பெரிய பிரச்சனைலாம் நீங்கிடும். பாவங்கள்லாம் நீங்கிடும். அதே போல் இப்போ பித்ரு தோஷம் உங்களுக்கு கிடையாது. பித்ருக்களால் உங்களுக்கு தோஷம் ஏற்படாது. அந்த காலகட்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. என்ன ஒன்று நீங்கள் சரியான அமைப்பில் இருக்கிறீங்க. அதை நீங்கள் தான் சரியாக கையாண்டுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் உங்கள் ராசியிலே இருக்கிறார். உங்கள் ராசியில் இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்தும். அதே போல் தேவையில்லாத கடன், வீண் விரயங்கள், வம்பு, வாக்குவாதம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு. அதே போல் இரத்த பந்த உறவுகள், பங்காளி உறவுகள்லாம் கொஞ்சம் உங்ககிட்ட பிரச்சனை கொடுப்பாங்க. கொடுக்கலன்னா அப்படியே விட்டுடுங்க. நீங்களாம் எதுக்கும் போகாதீங்க. அவங்க கொடுத்தாலும் கொஞ்சம் நிதானமாக பேசி அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் நேரடியாக மோதாதீங்க. கடகராசிக்காரர்கள் நேரடியாக மோதாதீங்க. பெரியவங்களை யாராவது வச்சு பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை உரிய ஆட்களை வச்சு பேசுங்க. நீங்கள் எதுவும் பேசி மம்பளை மாட்டிக்காதீங்க. அது இப்போ அப்படித்தான் இருக்குது நேரம். அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க. புதன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறார். புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார். இது நாள் வரைக்கும் எத்தனையோ இடத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்குள்ளே குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். தெளிவு கிடைக்காமல் இருந்திருக்கும். இப்போ தெளிவாக முடிவு பண்ணுவீங்க. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாதுங்கிற முடிவுக்கு வருவீங்க. இந்த முடிவு உங்களை வெற்றியை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு சரியான அமைப்பில் இருக்குதுங்க. நீங்கள் பாதையை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வழி அதாக வந்துடும். இருட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலேயே நிற்கக்கூடாதுங்க. இருட்டுக்குள்ளே போய் பாருங்கள், வெளிச்சம் தெரியும். அதை போல தான் நீங்கள் புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இறங்கி வேலை செய்யுங்க. புத்திசாலித்தனமாக வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா சரியாக நடக்கும். இப்போ உங்களுக்கு
அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறார். பொருளாதார வரவு இருக்குது. சூழ்நிலைக்கு தகுந்தால் போல் உங்களை மாற்றிக்கிறதுக்கான அமைப்பே கொடுக்குறார். எந்த இடத்துக்கு போனாலும் அதற்கு தகுந்தா போல் மாறிக்கலாம். பிரச்சனைகள் குறைவாக இருக்குது. செய்யும் வேலையெல்லாம் தெளிவாக இருக்கும். அதே போல் திடீர் பண வரவு, திடீர் பொருளாதார வரவு, திடீர் வேலை வாய்ப்பு, திடீர் திருமண யோகம் எல்லாமே கிடைக்கும். பொண்ணு பார்த்துட்டு பல வருஷமாக இருப்பீங்க, திடீர்னு கூடிடுச்சுன்னுவாங்க. அது காரணம் என்னென்னா சுக்கிரன் உங்களுக்கு சரியான இடத்துக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிநாதன். சந்திரன் உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க. பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. மனசுக்குள்ளே எப்பயும் ஏதோ ஒரு சிந்தனை, கவலை, திக்கு திக்குன்னு இருக்கும். ஏற்கனவே நடந்த பிரச்சனையெல்லாம் யோசனை வரும். ஏதாவது ஒரு செயல் செய்ய போனாலும் பயம் வரும். அப்போ அதுமாரி செஞ்சோமே இப்படி ஆயிடுச்சு, இப்போ நம்ம எதாவது செஞ்சா அப்படின்ற ஒரு பயத்திலே இருப்பீங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அன்னைக்கு நடந்தது இன்றைக்கி நடக்கணும்னு அவசியம் இல்லை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. பயப்படாதீங்க. உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு எப்பயும் சப்போர்ட்டாக தான் இருப்பார். சில சமயம் இந்த மாதிரி வரும்பொழுது ஒன்றுமே வேணாம், வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு பால் அபிஷேகத்துக்கு கொடுங்க, மாறிடும். சந்திரன் சரியில்லைன்னா அதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே போல் பௌர்ணமி தினத்தன்று குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இல்லையா வீட்டிலையே நீங்கள் வந்து ஒரு டம்ளர் பாலில் குங்குமப்பூ போட்டு சாமி கும்பிடுங்க. பூஜை அறையில் வச்சு படைச்சிட்டு அதை சாப்பிடுங்க. அந்த இரவு நேரத்தில் அதை செய்யும் பொழுது உங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடுங்க. பூரண சந்திரன் இருக்கும் பொழுது அதை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை சந்திர பகவானால் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பெரிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். சில சின்ன சின்ன பரிகாரம் தான், இதெல்லாம் எளிமையாக பண்ணிக்கிட்டே வாங்கலை, மாறுதல் ஏற்படும். அதே போல் தினந்தோறும் இஞ்சி எடுத்துக்கோங்க உணவில். உங்களால் எந்த பிரச்சனையும் சந்திரனால் உங்களுக்கு வராது. அதே போல் சந்திராஷ்டிரமும் கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் இருந்தாகணும். சந்திராஷ்டிரமெல்லாம் கொஞ்சம் நிதானம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் வந்துடும். நீங்களே அமைதியாக இருந்தாலும் மற்றவங்க உங்களை விட மாட்டாங்க. ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சந்திரன் சரியில்லாத போது சந்திராஷ்டிரமும் பெரிய பிரச்சனைகளை கொடுத்துரும். அன்றைய தினம் எந்த புது முயற்சியும் பண்ணாதீங்க. ஏற்கனவே செஞ்சிட்ருக்க வேலையை கண்டினியூ பண்ணிக்கோங்க. புதுசாக எந்த வேலையும் ஈடுபடாதீங்க. அதே போல் நல்ல காரியங்களுக்கு அன்றைய தினத்தை பயன்படுத்தாதீங்க. பொண்ணு பார்க்க போகிறேன், புடவை எடுக்க போகிறோம், தாலி எடுக்க போகிறோம், எதுக்குமே அன்றைய தினத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தவே படுத்தாதீங்க. திருமணம் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க அன்றைய நாள். இல்லை ஸ்கூலில் குழந்தைய சேர்க்க போகிறேன், அட்மிஷன் போட போகிறேன், வேணாம். நல்ல நாள் பார்த்து போடுங்க. சந்திராஷ்டமத்தன்னைக்கு எதுவுமே செய்யாமல் இருந்துட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அது உங்களுக்கு நல்லது தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாறுதலை கொடுக்குறாருங்க. நல்ல மாற்றத்தை கொடுக்குறார். இது நாள் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் இப்போ வந்து சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க வந்துட்டார். கிள்ளிலாம் கொடுக்கல, தொட்டது துளங்கும். செய்கிறது எல்லாம் வெற்றியாக இருக்கும். எந்த வேலையாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். பொருளாதார மாற்றம், வேலை வாய்ப்பு அதெல்லாம் கொடுக்குறாரு. வேலையே இல்லைங்க, வேலையை இழந்துட்டுருக்குங்க, கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். உங்களுக்கு ஏற்ற வேலை, உங்கள் சம்பளத்துக்கு ஏற்ற வேலை, உங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலைலாம் கிடைக்கும். இந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு போகலாமா போங்க. வெளியூர் பயணத்துக்கு நான் போயிட்டு வேலைக்கு போகலாமா போயிட்டு வாங்க, தப்பு கிடையாது. மன ஆறுதல் தான். அதே போல் கடல் கடந்து நான் வியாபாரத்துக்கோ இல்லை தொழிலுக்கோ போகலாமா, நிச்சயமாக போங்க. வெளிநாட்டுகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பார்த்துக்கோங்க, உங்கள் படிப்புக்கு உங்கள் தகுதிக்கு என்ன மாதிரியான வேலை வேணும்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க. நிச்சயமாக மாறுதல் கிடைக்கும். நிறைய உறவுகள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போல் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தேக ஆரோக்கியம் இருக்கும், ஆயுள் தீர்க்கம் இருக்கும், புதிய ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள்லாம் வாங்க வைப்பார். இதையெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு மாற்றுதலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வழிவகையை செஞ்சிட்ருக்கார். அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது நல்ல இடத்துல தாங்க இருக்காங்க. ராகுவும் கேதுவும். ராகுவால் பண வரவு ஏற்படுது. திடீர்னு பணம் வரும். நினச்சி பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் வரும். இங்கேருந்து வரும்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டேங்க வந்திருக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், வைராக்கியம் இருக்கும். யாரெல்லாம் உங்களை என்னெல்லாம் பண்ணாங்கன்ற மாதிரி அவங்க முன்னாடிலாம் நிமிர்ந்து நிற்கிறதுக்கான வழிகளை அவர் செய்கிறார். நீங்கள் அதற்கு சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும். கேதுவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள்லாம் தவிர்க்கப்படும். யாரும் இனிமேல் உங்ககிட்ட வீணாக வம்புக்கெலாம் வரமாட்டாங்க, அப்படியே அடங்கிடுவாங்க. அதே போல் சில நேரங்களில் நீங்கள் வந்து டென்ஷனாக இருந்தால் கூட அதே அப்படியே அமைதியாகிடும். உங்களுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது, கவலையே இல்லைங்க. அரசாங்க உதவியெல்லாம் கிடைக்கிது. தொழில் மாற்றம் ஏற்படும். அதே போல் அரசாங்கத்தில் நான் வேலைக்கு போகிறேன்றவங்க போகலாம். இப்போ எக்ஸாம் எழுதுங்க,
ஏற்கனவே நான் பார்த்துட்ருக்குங்க அப்படின்றவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லை சம்பள உயர்வு, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அங்கே ஒரு ஆதாயம் இருக்கும், நல்லது நடக்கும். இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு கேது பகவானால் கிடைக்குது. கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க. நீங்கள் சரியாக மட்டும் பயன்படுத்திக்கிட்டால் போதும். இந்த காலகட்டத்தை இறைவனை நம்பி எதை வேணாலும் செய்யலாம். இறைவன் மேலே பாரத்தை போடுங்க, நியாயமாக இருக்குதான்னு யோசிங்க. நியாயத்துக்கு கட்டுப்பட்டு எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படுதுங்க. இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருந்து எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை பண்ணிக்கிட்டே இருக்காருங்க.